ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகள் மற்றும் பட்டுதலிலிருந்து விடுபட்டு என்னை ஓர் ஆத்மாவாக அனுபவம் செய்கின்றேன். என்னை நான் சக்திசாலியாக ஆக்குவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு ஸ்வமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். சுகத்தை கொடுக்கும் ஒரு தந்தையை நான் நினைவு செய்து இந்த குறுகிய காலத்தில் யோக பலத்தை சேமித்து இறுதி காலத்தில் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ளும் ஆத்மா. என்னுடைய இந்த சிச்சித் சரீரம் கீழான நிலையில் உள்ளது. இதை விடுத்து வீடு திரும்ப வேண்டும் என்ற நினைவில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவில் இருக்கின்ற ஆத்மா. நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியத்தில் இருக்கும் ஆத்மா. நான் கர்மங்கள் செய்தபடி பாவங்களின் சுமை தலையிலிருந்து இறங்கிவிடும் அளவு நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக மீண்டும் தூய்மையற்றவனிலிருந்து தூய்மையானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் பிரம்மாவின் வாய்வழி வம்சாவளி ஆத்மா. நான் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பிரம்மாவின் மூலம் பெறுகின்ற ஆத்மா. நான் பிரம்மா குமார் பிரம்மா குமாரியாக இருக்கின்ற ஆத்மா. நான் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவனாக இருந்த ஆத்மா. நான் பிராமணனாகிய வர்ணத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா. நான் தந்தையை அறிந்து கொண்டு சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை புரிந்து கொண்ட ஆத்மா. நான் சிவத்தந்தையின் மூலமாக 21 பிறவிகளுக்கு தூய்மை அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையின் ஞானத்தின் மூலம் சொர்க்கத்தின் எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து சதா சுகமாக இருப்பதற்கான ஆஸ்தியை எடுக்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக யாத்திரையில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் பேச்சை மட்டுமே கேட்கின்ற ஆத்மா. நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் மூலம்
சுகத்தின் ஆஸ்தியை 21 பிறவிகளுக்கு பெறுகின்ற ஆத்மா. நான் மறுபிறவி அடைந்து தந்தையின் குழந்தையாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் ராஜஸ்வ யக்கியத்தில் சுயராஜ்யம் அடைவதற்கான யக்கியத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் ராஜஸ்வ அஸ்வமேத ஞான யக்கியத்தில் சரீரத்துடன் சேர்த்து இருக்கும் அனைத்தையும் பலியாக்குகின்ற ஆத்மா. நான் இந்த யக்கியத்தின் மூலம் மீண்டும் ராஜ்யத்தை அடைகின்ற ஆத்மா. நான் இல்லற விஷயங்களில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று தூய்மையாக இருக்கும் ஆத்மா. நான் அரை கல்பத்தின் பிரியதர்ஷினியாக இருக்கின்ற ஆத்மா. நான் யோக பலத்தில் இருக்கின்ற ஆத்மா. கைகள் வேலை செய்தாலும் உள்ளத்தில் நான் தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் வீட்டையும் பராமரித்து தந்தையையும் நினைவு செய்து பாவங்களின் சுமையை இறக்கி விடுகின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலமாக பாவ கர்மங்களை அழித்து நோயற்றவனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவில் வைத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக ஞானத்தின் 3வது கண்ணை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது 84 பிறவிகளில் சக்கரத்தை முடித்துவிட்ட ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் தந்தையோடு செல்கின்ற ஆத்மா. கெட்ட சிந்தனையுடன் யார் வந்தாலும் அவர்கள் மாறிவிடும் அளவு நான் நினைவின் பயிற்சியை செய்கின்ற ஆத்மா. என்னுடையவர் ஒரு சிவத்தந்தை தவிர வேறு யாரும் இல்லை என்ற முயற்சியில் இருக்கின்ற ஆத்மா. நான் சுயராஜ்யத்தை அடைவதற்காக சரீரத்துடன் இருக்கும் அனைத்தையும் பலியாக்குகின்ற ஆத்மா. நான் இந்த ருத்ர யக்கியத்தில் அனைத்தையும் சுவாகா செய்து ராஜ்ய பதவி பெறுகின்ற ஆத்மா. நான் சகித்துக் கொள்ளும் சக்தி என்ற சிறப்புத்தன்மையின் மூலமாக மற்றவர்களுடைய சம்ஸ்காரங்களை மாற்றம் செய்யக்கூடிய உறுதியான சங்கல்பமுடைய ஆத்மா. நான் பிரம்மா பாபாவை போன்று அவரை பின்பற்றுகின்ற ஆத்மா. நான்
சங்கமிடத்தில் சகித்து கொண்டும் வளைந்து கொடுத்து கொண்டும் இருக்கக்கூடிய மகான் தன்மையுடைய ஆத்மா. நான் ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, ஒரே வழியில் இருக்கின்ற ஆத்மா. நான் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையினுடைய சிறப்பின் மூலமாக வெற்றி நிறைந்தவனாக இருக்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் தினமும் ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தி வெற்றி நிறைந்த ஆத்மாவாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.